சவுக்கு சங்கர் பெண்களை குறித்து பேசியது தவறு எனவும் அதற்காக அவர் மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எந்த துப்பும் தொடங்கல. ஆக அவர்களை அங்கே டெல்லியில போய் கைது செய்கின்ற அந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் வார்த்தைகள் தப்பு. பெண்களை பற்றி யார் பேசினாலும் எனக்கு முதல் கண்டன குரல் என்னோடதா தான் இருக்கும். ஆனா அதே நேரத்தில் சட்டத்தை சட்ட ரீதியாகத்தான் அணுகணும். சட்ட ரீதியாக அணுகாமல் வன்முறை ரீதியாக அணுகிட்டு இவர்கள் மற்ற தன்னை பற்றி சொன்னதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்ப கஞ்சா வைத்திருக்கிறார் என்று ஒருவரை கைது செய்யும் பொழுது கஞ்சா கடத்தல்காரரே நீங்க வச்சிருந்தீங்களா, உங்களை என்ன செய்யறது? கஞ்சா பொட்டலாம் வச்சிருந்தா கைது செய்யணும், தப்பு. கஞ்சா வச்சிருக்கிறது தப்பு. ஆனா எப்படி வைக்கப்பட்டார்னு எனக்கு தெரியாது. ஆனா அதே நேரத்துல கஞ்சா வைத்திருப்பவர்களை கைது செய்த போல அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது போல கஞ்சா கடத்தல்காரரே கூட வச்சுட்டு நீங்க அரசியலையும் நடத்துனீங்க, திரைத்துறையும் நடத்துனீங்க. இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், ஸ்டாலினின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் இருக்கா. சாதிக்கலாம் நினைத்து கொண்டு இருக்கும்போது சாதிக்க தான் நீங்க கையில வச்சுட்டு இருந்தீங்க. ஆக இதுதான் உங்களோட முழுமையான சாதனை. ஒரு மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர், 8 நாட்களாக அவங்களால கைது செய்ய முடியல. ஆனா யாராவது யூடியூப்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரா போயிடுவீங்க. நீங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க. நாங்க என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களை கடுமையாக கண்டிப்போம். ஆனா அதே நேரத்துல யாருக்கு காண்பிக்கின்ற அவசரத்தை நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் உங்க கூட்டணி கட்சியில வேண்டுமென்றே மறைக்கிறீர்களான்னு தெரியல. அதற்கு இது உயர் புலனாய்வு துறைகளை ஈடுபடுத்த வேண்டுமா என்பதும் நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.